அவரை கட்டினா என்ன அர்த்தம்? அவரை சங்கிலி போட்டு கட்டினாங்க, கைகளை கட்டினாங்க, கட்டி அவரை தரதரம் இழுத்துட்டு போனாங்க. இப்படியே அடுத்த வசனத்தை வாசிப்போம்னா 26வது வசனத்தை நீங்க வாசிப்பீர்களாங்க. 27, 26 இயேசுவை வாரினால் அடிப்பித்தார்கள். அப்படின்னு பார்த்தீங்கன்னா தப்பே பண்ணாத ஒருத்தரை கூட்டிட்டு போய் நான் 1 குறைய 39 அடிகள் அவரை வாரில் வச்சு அடிச்சாங்க. வாரினால் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுது. வார் என்பது நமக்கு நல்லா தெரியும். அதுல பலவிதமான கண்ணாடி, கல், அது இதெல்லாம் வச்சு கட்டி அதை வச்சு அடிப்பாங்க. அடிச்சு இழுத்தாங்கன்னா உடம்புல இருந்து அப்படியே ரத்தம் கீழே கொட்டுமா. அப்போ 39 அடிகள் அவரை அடிச்சாங்க. காரணம் ஏன் அப்படின்னு சொன்னா, காரணம் இல்லாமலே அடிச்சாங்க. ஏன் அடிச்சாங்க? அதுக்கு ஒரு காரணமும் கிடையாது. காரணம் இல்லாமலே காயங்கள். நம்முடைய வாழ்க்கையில கூட நமக்கு நேரடியான காயங்கள் இல்லாவிட்டாலும் மனசுல காயங்கள் ஏற்படுத்துறவங்க இருப்பாங்க. நம்ம ஒரு தப்பு பண்ணி இருக்க மாட்டோம், ஆனா நம்மளை காயப்படுத்துறோம், நம்ம மனசை காயப்படுத்துறவங்க பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருப்பாங்க. அதில் தப்பு பண்ணாமலே தண்டனை அனுபவிக்கிறதான ஒரு சூழ்நிலை நமக்கும் இருக்கும். அப்படியே 29